தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் மாதம் 21ஆம் தேதி மத்திய அரசாங்கம் புதிய தொழிலாளர் சட்ட மசோதாவை அமல்படுத்தியிருக்காங்க. இது குறித்து தற்போது ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்துட்டு இருக்கு. இது குறித்து நம்மளிடம் பேசுவதற்காக பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய மாநில அமைப்பாளர் திரு தங்கராஜ் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அவர்கிட்டே கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். பாரதிய மஸ்தூர் சங்கம் இந்த அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரதிய மஸ்தூர் சங்கம் கடந்த மாதம் நவம்பர் 21ஆம் தேதி 29 சட்டங்களை 4 சட்டங்களாக தொகுத்து அறிவித்ததை பாரதிய மஸ்தூர் சங்கம் முழு மனதுடன் வரவேற்கிறது. தற்போது இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்பொழுதுமே அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதற்காகவும் மக்களை திசை திருப்புவதற்காகவும் அவர்கள் செய்வார்கள். ஆனால் ஒரு தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில் பாரதிய மஸ்தூர் சங்கம் ஏன் வரவேற்கிறது, அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை அறிந்து பாரதிய மஸ்தூர் சங்கம் அதற்கு வரவேற்பு கொடுக்கிறது. முதலாக ஒரு தொழிலாளர்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமையை சுதந்திரம் வாங்கிய பிறகு முதலாக இந்த மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. 4 சட்டங்கள்: கோட் ஆன் வேஜ் 2019, கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020, கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் 2020, கோட் ஆன் செக்யூரிட்டி, சேஃப்டி அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். இது 4வது சட்டம், ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் 2020. இந்த 4 சட்டங்களில் முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் என்று சொன்னால், எப்படி ஒரு அரசு ஊழியருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதே போல் எந்த ஊழியரையும் நிரந்தரமாகவோ அல்லது ஒப்பந்த முறையில் நீங்கள் அடித்தாலும் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அது கொடுக்க வேண்டியதை இந்த அரசாங்கம் ஃபஸ்ட்டு அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம். இப்போ ஒரு நிறுவனத்தில் 10 தொழிலாளர்கள் பணிபுரிந்தால் அவர்களுக்கு இஎஸ்ஐ கட்டாயம். இது என்ன பெனிஃபிட்னா, தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. தோட்ட தொழிலாளர்களில் 10 பேருக்கு கம்மியாக கூட சில இடங்களில் பணிபுரியலாம். அப்படின்னா 5 ஹெக்டேர் நிலத்தில் இருந்தாலே அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு நம்ம அந்த இஎஸ்ஐயை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு வரவேற்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு சொன்னால், ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே. ஆண்கள் செய்யக்கூடிய பணிகளை பெண்கள் செய்தாலும் அவர்களுக்கு இணையாக சம்பளம் வழங்க வேண்டும் அப்படின்றது இப்போ ஒரு புதிய சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. முதலாக நடைமுறையில் இருந்தது, ஒரு தொழிலாளி தனது வீட்டிலிருந்து பணிக்கு செல்லும் இடையில் அவருக்கு ஏதாவது ஒரு விபத்துகள் ஏற்பட்டால் அதற்கு அந்த தொழில் நிறுவனம் பொறுப்பாகாது. ஆனால் தற்பொழுதைய இந்த சட்டத்தில் தன் இல்லத்திலிருந்து பணிபுரிய சென்று கொண்டிருக்கும் பொழுதுக்குள் ஏதாவது விபத்து ஏற்பட்டாலும் அதற்கு அந்த நிறுவனமே காப்பீடு கொடுக்க வேண்டும் என்பதும், பணி நிறைவு பெற்று வீடு திரும்புகின்ற பொழுதும் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலும் அந்த நிறுவனமே பொறுப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த விஷயத்தை அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த சட்டப்பூர்வமான உரிமை தொழிலாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா, உதாரணத்துக்கு மாதமாக பணிபுரியக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு முதல் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள் கட்டாயமாக சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். தினக்கூலியாக இருந்தால் அன்றே கொடுக்க வேண்டும், வாரக்கூலியாக இருந்தால் வார கடைசி நாள் கொடுக்க வேண்டும், மாத சம்பளமாக இருந்தால் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. அப்படி கொடுக்க தவறினால் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு உரிமையை வழங்கியிருக்கிறது. இதேபோல் நமக்கு இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், இப்போ நாம் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வெளி மாநிலங்களிலிருந்து வர்றாங்க அப்படின்றது இல்லை, தமிழகத்திலிருந்தும் ஏராளமான தொழிலாளர்கள் மற்ற மாநிலங்களில் பணிபுரிந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு, சொந்த மாநிலங்களுக்கு, சொந்த ஊருக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு போக்குவரத்து விடுமுறை கொடுக்க வேண்டும் என்பதை நிரந்தரப்படுத்தி இருக்கிறது. இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய மினிமம் வேஜஸ், குறைந்தபட்ச ஊதியத்தை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. இப்படி ஏராளமான 3வது விஷயம். இன்னொரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம்னு சொன்னால், கான்ட்ராக்ட் லேபராக இருக்கலாம், அமைப்பு சாரா தொழிலாளியாக இருக்கலாம், வருடத்திற்கு ஒரு முறை 40 வயது நிறைவு பெற்ற அத்தனை தொழிலாளர்களுக்கும் ஹெல்த் செக்கப்
செய்யணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தி இருக்கிறது. அதற்கான தொகைகளை அந்த நிறுவனங்கள் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு 40 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை தொழிலாளர்களுக்கும். இப்போ வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் முழுமையாக நீங்கள் எல்லாத்தையுமே ஆதரிக்கிறீங்களா? அதில் ஏதாவது உங்களுக்கும் மாற்று கருத்து ஏதாவது இருக்கா? அந்த 2 சட்டங்களை நாங்கள் முழுமையாக நம்ம வரவேற்கிறோம். ஏன் வரவேற்கிறோன்னு சொல்கிறேன். கடந்த 50 ஆண்டுகளில் ஏராளமான புதிய தொழில்கள் உருவாகி இருக்கிறது. உதாரணத்துக்கு ஜிக்கி, ஜொமேட்டோ, ஓலா, உபர், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸு. இப்போ இவங்களெல்லாம் ஒரு தொழிலாளராகவே இன்று வரை கன்சிடர் பண்ணலை. ஆனால் இந்த புதிய சட்டத்தில் இவங்க எல்லாமே கவர் ஆகிறாங்க. அப்போ எல்லா தொழிலாளிகளும் கவர் ஆகின்ற பொழுது எல்லா தொழிலாளிகளும் சேர்ந்து உழைத்து தான் ஒரு தேசத்தை முன்னேற்ற முடியும். அப்போ தான் ஒரு செல்ஃப் ரிலையன்ஸாக ஒரு தேசம் மாற முடியும். அப்போ அனைத்து தொழிலாளிகளும் தொழிலாளியாக பாவித்து இந்த பணியை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதில் என்ன நாங்கள் அதை ஒரு மறுப்பு தெரிவிக்கின்றோம். இதை ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத ஒரு 2வது சட்டங்கள் 3வது சட்டமாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல ஒரு 100 நபர்கள் பணிபுரிகின்ற பொழுது அந்த நிறுவனத்தை நீங்கள் மூடணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அரசாங்கத்திட்ட அனுமதி பெறணுங்கிறது ஒன்று இருந்துச்சு. அதை இப்பொழுது 300 நபர்களாக இந்த அரசாங்கம் மாற்றியிருக்கிறது. அதை குறைக்க வேண்டும் என்று நம்ம கிடைக்கிறோம். 2வது FTE ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாயி, அவங்களுக்கு நிரந்தர தொழிலாளர்களுக்கு இணையாக சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லா சலுகைகளும் இருந்தாலும் கூட. ஆனால் இது ஒரு நிரந்தரமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஆகவே இந்த FTEன்றதை கன்சிடர் பண்ணணும். நிரந்தர எம்ப்ளாயிங்கிறத ஒரு குறைய ஆரம்பிக்கும். இதை கருத்தில் கொண்டு அதில் நீங்கள் ஒரு மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய மருத்துவர் சங்கம் சொல்லியிருக்கிறது. 3, 4 சட்டங்கள் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் 2020ல் இந்த 2லையும் 12 திருத்தங்களை நாம் மத்திய அரசாங்கத்துக்கு இதை சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைத்திருக்கின்றோம். அதையும் மத்திய தொழிலாளர்களுடைய அமைச்சர் அவர்கள் உடனடியாக அது செய்ய முடியாது. இந்த மாதிரி பாராளுமன்ற தொடர் கூட்டங்களில் அந்த மசோதா வைக்கப்பட்டு இதை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. மற்ற தொழிற்சங்கங்கள் எதை முன்னிறுத்தி இதை எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? பொதுவாக தொழிற்சங்கங்கள் எத்தனை சங்கம் எதிர்க்கிற, உதாரணத்துக்கு தமிழக அரசாங்கத்தை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால், ஒரு சட்டம் வடிவமைக்கணும்னா அதுக்கு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணும். இது கன்கரண்ட் லா, ஸ்டேட் லா இருக்குது. ஸ்டேட்டில் பாக்கி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் கேரளா. ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாலே அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு SIR இருக்குது பாருங்களேன், இது மேனிட்டரி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பரவலாக மக்களை திசை திருப்புவதற்காக சில விஷயங்களை திட்டமிட்டு அவங்க பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எதை சரி செய்யணுங்கிறது வைக்காமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் 4 சட்டங்களுக்கும் ரத்து செய்யுங்கன்னு சொல்லுவது தொழிலாளர்களுடைய நலன்களை புறக்கணிக்கும். இதை தான் அரசியல் கட்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. இதைத்தான் மற்ற தொழிற்சங்கம் செஞ்சுட்ருக்காங்க. ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க கேரளா. ஃபார்ம் பண்ணாத மாநிலங்களே ரேர் மாநிலம். தமிழ்நாடு அரசாங்கம் கூட 3 சட்டங்களுக்கான ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோசியல் செக்யூரிட்டிக்கு மட்டும் அவங்க ஃபார்ம் பண்ணல. வெறும் சட்டம் என்பது கன்கரண்ட் லா இருக்குது, ஸ்டேட் லா இருக்குது. தமிழ்நாட்டில் 8 சட்டங்கள் தமிழ்நாடு சட்டங்கள் இருக்குது, அதில் எதுவுமே இருக்காது. மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறால், மினிமம் இது பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய 50 கோடி தொழிலாளர்களுக்கும் இது பயன்பெற வேண்டும் என்று அந்த சட்டம் வந்திருக்கிறது. ஆகவே இதில் எல்லாமே அவங்க ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது அரசியலுக்காக பண்ணுறாங்க. அப்படி அவங்க ஒரு தொழிலாளருக்கு கிடைக்கக்கூடிய சட்டப்பூர்வமான உரிமைகளை தடுக்கும் நோக்கத்தோடு மற்ற தொழிற்சங்கங்களும் அரசியல்வாதிகளும் செய்தால் அதை முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தி பாரதிய மருத்துவர் சங்கத்திடம் இருக்கிறது. கண்டிப்பாக தொழில் நலன், தொழிலாளர் நலன், தேச நலன், இந்த 3ஐயும் மையமாக வைத்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய மருத்துவர் சங்கம் அத்தனை பொய் பிரச்சாரங்களையும் முறியடிக்கும். சமூக தளங்கள் மூலியமாக, தொலைக்காட்சி மூலியமாக, எங்களுடைய தொழிலாளர்களுடைய பொறுப்பாளர்கள் மூலியமாக இதை முறியடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது அரசியலுக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த கிராஜுவேட்டி 5 ஆண்டுகளுக்கு பணிபுரிந்தால் மட்டுமே பணிக்கொடை, அது அந்த நிறுவனமே அவர் செய்த பணிக்காக கொடுக்கக்கூடியது. அதை கூட இப்பொழுது ஓராண்டுகள் பணிபுரிந்தால் கூட அது கிடைக்கும் என்று உறுதியை இந்த மத்திய புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் முழு மனதுடன் இதை வரவேற்கிறோம். சில மாற்றங்கள் உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் மத்திய அரசுக்கு வைத்திருக்கின்றோம். தொழிலாளர் சட்டம் குறித்து இவ்வளோ தகவல் தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.